தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்திப்படி தமிழகம் முழுவதும் 44 இடங்களில் குரூப் 1 மற்றும் குரூப் 1A முதல்நிலை போட்டித் தேர்வு தொடங்கியுள்ளது. சப் கலெக்டர், டிஎஸ்பி, வணிக வரி உதவி கமிஷனர் உட்பட 70 காலி இடங்களை நிரப்ப குரூப் 1 தேர்வு நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 70 காலி பணியிடங்களுக்கு மொத்தம் 2,49,296 தேர்வர்கள் விண்ணப்பித்துள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. குரூப் 1 மற்றும் குரூப் 1A தேர்வு தற்போது தொடங்கப்பட்டுள்ளதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் 44 இடங்களில் குரூப் 1 மற்றும் குரூப் 1A முதல்நிலை போட்டித் தேர்வு தற்போது தொடங்கியுள்ளது. சப் கலெக்டர், டிஎஸ்பி, வணிக வரி உதவி கமிஷனர் உட்பட 70 காலி இடங்களை நிரப்ப குரூப் 1 தேர்வு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் லாவண்யா, விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயா. இன்று தமிழகம் முழுவதுமே குரூப் 1 மற்றும் குரூப் 1A தேர்வானது நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக 38 மாவட்டங்கள், 6 தாலுகா என மொத்தம் 44 இடங்களில் 2.49 லட்சம் தேர்வர்கள் இந்த தேர்வினை எழுத இருக்கிறார்கள். உதவி ஆட்சியர், அதே போல வணிக வரி உதவி ஆணையர் உட்பட 72 காலி பணியிடங்களுக்கான தேர்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக தேர்வு மையங்களுக்கு 8:30 மணிக்கே தேர்வர்கள் வர வேண்டும் என டிஎன்பிஎஸ்சி சார்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. 9:30க்கு தேர்வானது தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9:37க்கு ஒரு மாணவி வந்தார். மிகவும் தாமதமாக வந்த காரணத்தினால் அவர் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து ஒவ்வொரு தமிழகம் முழுவதிலுமே ஒவ்வொரு மையங்களிலுமே போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். அதே போல அரை கண்காணிப்பாளர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. கேள்வித்தாள் கொடுத்த உடனேயே கேள்வித்தாளை முழுவதுமாக வாசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு திருத்தம் இருக்கிறது என்று சொன்னால் அதனை உடனடியாக தேர்வு அறை கண்காணிப்பாளரிடம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்வு சார்ந்த எந்த முறைகேடுகளிலும் மாணவர்கள் ஈடுபடக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு ஈடுபட்டால் அவர்கள் தேர்வு எழுத தடை செய்யப்படுவார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையானது அவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 9:30 மணிக்கு தேர்வானது தொடங்கி இருக்கிறது. 12:30 மணிக்கு இந்த தேர்வானது முடிய இருக்கிறது. கேள்வித்தாள்கள் எப்படி இருந்தது? எளிமையாக இருந்ததா அல்லது மிகவும் கடினமாக இருந்ததா என்பதனை மாணாக்கர்கள் தேர்வு எழுதி வெளியே வந்தவுடன் தான் அவர்களிடம் கேட்டு பெற முடியும். கூடுதல் விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.